ஆண்டவரை பற்றி நம்ம பார்க்கும் பொழுது பைபிளில் பார்க்குறோம், எல்லாருமே ஆண்டவரை துதித்தவர்கள் யாராக இருந்தாலும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதித்தார்கள் நம்ம பார்க்குறோம். மோசே கூட அந்த போருக்கு செல்றதுக்கு முன்பாக அந்த மலை உச்சிக்கு சென்று 2 கரங்களையும் உயர்த்தி பிடித்து அந்த நேரத்தில் அந்த இஸ்ரேல் மக்களுக்கு வெற்றியை ஆண்டவர் கொடுத்தார். இதோ இந்த வேளையிலும் கூட கண்களை மூடியவர்களாக கரங்களை உயர்த்தி இதோ அருமையான இந்த நாளை கொடுத்ததுக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அவரை நாம் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த நாளை நாங்கள் காணும்படி செய்திருக்கிறீர். இதோ எங்களுக்கு இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பை எங்களுக்கு இந்த நாளில் நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க. இதோ இந்த கல்லூரி வளாகத்தில் இந்த லயோலா காலேஜில் எங்களை இந்த நாளின் ரெட்ரீட்டுக்கு அழைத்து வந்து உமது மேலான கிருபைக்காக உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. நம் விவிலியத்தில் வாசிக்கிறோம், அதிகாலையில் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்வது எவ்வளவு நலமானது என்று நம்ம வாசிக்கிறோம். அதிகாலையில் ஆண்டவருடைய குரலை கேட்க நம்ம வருவது ஒரு அற்புதமான தருணமாக இருக்குது. இதோ இந்த நாளின் தொடக்கத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. கரங்களை எல்லாரும் வானோக்கி உயர்த்தி கொடுங்க பார்க்கலாம். இந்த வேலையில் எல்லாரும் கரங்களை வானோக்கி உயர்த்தி, என்னை நீர் முன்குறித்து அழைத்து வந்தவராக இருக்கிறீர். இதோ யாரோ கட்டாயத்தினால் இந்த இடத்திற்கு வந்திருப்பதாக நீங்கள் நினைத்திருந்தாலும் இந்த இடத்திற்கு உங்களை அழைத்து வந்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக மாத்திரமே இருக்கிறார். இந்த இடத்திலும் கூட நம்மை அழைத்து வந்த ஆண்டவர் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் பெயர் சொல்லி அழைத்தவர் உண்மையுள்ள ஆண்டவராக இருக்கிறார். இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் அவர் பெயர் சொல்லி அழைத்து வந்திருக்கிறார். தாயின் கரு வயிற்றிலே உருவாகும் முன்பதாகவே உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன்னு சொல்லக்கூடிய அந்த ஆண்டவர் இதோ இந்த ஆராதனை வேளையிலும் கூட அவரை நோக்கி வாஞ்சையாக கரங்களை உயர்த்தி யாரெல்லாம் காத்திருக்கிறீங்களோ உங்கள் மத்தியில் அதே ஆண்டவர் அவருடைய பிரசன்னத்தை உங்கள் மத்தியிலே தர இருக்கிறாரு. இந்த வேளையிலும் கூட கரங்களை உயர்த்தி அவர்களாக ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே இதோ இந்த நாளின் தொடக்கத்தில் நான் உங்களை நோக்கி வந்திருக்கிறேன், உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறேன் என்று சொல்லி இதோ அவரிடத்திலே நாம் வருவோம். எல்லாரும் சேர்ந்து இந்த வேளையில பாடலாமா? ஆண்டவரே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையில இந்த நாளை நீர் எனக்கு முன்குறித்து கொடுத்தபடியினால உம்மை நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. நீர் என்னை உள்ளங்கையிலே பொறித்து வைத்திருக்கிறபடியினால் உம்மை நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. இதோ இந்த இடத்திற்கும் இந்த வளாகத்திற்குமாக என்னை அழைத்து வந்தவர் நீர் உண்மையுள்ளவராய் இருப்பதினாலே உன்னை நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. நீர் சர்வ வல்லமை படைத்த கடவுள், நீர் உண்மையிலே உறைவிடமாய் இருக்கக்கூடிய கடவுள், நீர் தூயவராய் விளங்கக்கூடிய கடவுள் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. இதோ இந்த நாளின் ஒவ்வொரு நடியையும் உமது கரத்தில் ஒப்பு கொடுத்து இதோ இந்த நாளை நான் தொடங்குகிறேன். இந்த நாளை முழுவதுமாக நீர் எனக்கு ஆசீர்வாதமாக தரப்போவதற்காக உம்மை நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. எல்லாரும் சேர்ந்து பாடலாமா இந்த வேலையில?
எல்லாரும் எங்களோட சேர்ந்து கரங்களை அசைத்து ஆண்டவரே, இதோ ஆவியானவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். இதோ எங்கள் மத்தியில் உமது பிரசனத்தை நீர் அனுப்பி கொண்டிருக்கிறீர். இதோ இந்த உள்ளத்தை திறந்து ஆண்டவரை நோக்கி இந்த வேலையை நம்ம உற்று பார்க்கலாம். எல்லாரும் கண்களை மூடி உங்களுடைய மன கண்களுக்குள்ளார ஆண்டவரை நோக்கி பாருங்க. இதோ அந்த விண்ணகத்தில் வீற்றிருக்கக்கூடிய கடவுள், தூயவர் 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 என்று போற்றுதற்குரிய அந்த கடவுளை நோக்கி பாருங்க. அவர் அந்த நீண்ட தொங்கலாடை அணிந்த ஒரு கடவுளாக இருக்கிறார். அந்த ஒளி மிகுந்த கடவுள், ஒளி பொருந்தியவராக இதோ அந்த இடத்தில் இருக்கக்கூடிய கடவுள் நாம் ஆராதிக்கிற இந்த வேளையிலும் அவருடைய பிரசன்னத்தினாலே நம்மை நிரப்ப கொண்டு இருக்கிறாரு. நாம் இந்த வேளையிலும் கூட ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? ஆண்டவரே, இதோ என்னுடைய இந்த இளமை பருவத்தில் உம்மை நோக்கி நான் வந்திருக்கிறேன். இதோ இந்த கல்லூரி படிக்கின்ற இந்த நாட்களில் உம்மை நோக்கி நான் பார்க்க வந்திருக்கிறேன். ஆண்டவரே, இதோ இந்த ஆராதனை வேளையிலே நீர் ஆசீர்வதியும். இந்த ஆராதனை வேளையிலே உமது பிரசன்னத்தை நான் உணர செய்யும் என்று சொல்லி மீண்டும் ஒரு விசை ஆண்டவரை நோக்கி நாம் வருவோம். எல்லாரும் சேர்ந்து எங்களோடு கூட ஆமாப்பா ஆமாண்டவருமே நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, ஆமேசுவே, இதோ இந்த வேளையிலும் கூட உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். இயேசுவே, நீர் எங்கள் கடவுளா இருக்கிறீர். நீர் எங்களை துணையாளராக இருக்கிறீர். இயேசுவே, நீர் எங்களது நல்ல ஆயனாக இருந்து எங்களை வழி நடத்தக்கூடியவர். இதோ உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். இயேசுவே, ஆமாண்டவரே, உம்மை நாங்கள் இந்த வேளையில உயர்த்துகிறோம். உமது நாமத்தை இந்த வேளையிலும் கூட நாங்கள் உயர்த்துகிறோம். ஆமன் பார்ந்தவர்களே, இதோ இந்த இடத்துல வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் உங்களுடைய கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். இந்த வேளையில ஆண்டவரை ஆராதிக்கின்ற இந்த வேளையில நல்ல கரங்களை ஆண்டவர் நம்மளுக்கு கரங்களை நல்லா கொடுத்திருக்கிறாரு. நல்ல சுகத்தோடு நம்மளை வச்சிருக்கிறாரு. நம்மளுக்கு நல்ல வலிமையான கரத்தை கொடுத்துருக்கிறாரு. கரங்கள் உடையவங்க எல்லாரும் இந்த வேலையில் கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்குறோம். ஆண்டவரே, இதோ உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, இதோ ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்க்கையில எல்லா காலத்திலும் எங்களுடைய நல்ல பங்காக இருந்திருக்கிறீர். ஆம், நம்ம திருப்பாடல்களை நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவரே என்னுடைய பங்காக இருக்கிறார், அவர் எனது அரணாய் இருக்கிறார் என்று அவர் சொல்லுகிறார். ஆம், இந்த வேளையிலும் கூட அந்த ஆண்டவர் நமது நல்ல பங்கா இருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, நம்ம இந்த வாழ்க்கையில வாழக்கூடிய எல்லா சூழ்நிலை மத்தியிலும் ஆண்டவர் நமக்கு நல்ல ஒரு அடைக்கலமாக இருக்கிறாரு. அவரை நம்ம சிக்கன பிடித்து கொள்ளும் பொழுது அவர் நம்மை உயர்த்தக்கூடியவராக இருக்கிறாரு. ஆம், இந்த வேளையிலும் கூட ஒரு விசை கண்களை மூடி, எல்லாரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி நம்ம பார்ப்போம். ஆண்டவரே, நீர் எனது கோட்டையும் அரணுமா இருக்கிறீர்.
நான் உம்மை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. நீர் எனது அனைத்துமானவராக இருக்கிறீர். உம்மை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. ஆம், நீர் நல்ல ஆயனா என்னோடு இருந்து வழி நடத்துகிறீர். உம்மை நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. ஆம் இயேசுவே, இதோ நீர் எனது நல்ல பங்கா இருக்கிறீர். நீரே எனது பங்காய் இருப்பதனால் உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் இயேசுவே. ஆம், என் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடத்தையும் நீர் அறிந்தவராக இருக்கிறீர். இதோ இந்த இடத்திற்கு நான் வந்திருப்பதும் உமது சித்தமாய் இருப்பதனாலே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் இயேசுவே. ஆம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் சுவாமி. இதோ உமது பிரசன்னத்தினாலே இதோ எங்களை நீர் நிரப்புகிறீர். இதோ உமது பிரசன்னத்தை நாங்கள் உணரும்படி செய்கிறீர். உம்மை ஆராதிக்கின்ற ஒவ்வொரு உள்ளத்திலும் நீர் பேசி கொண்டிருப்பதற்காக ஆண்டவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, இயேசுவேன்னு சொல்லி இந்த நேரத்தில் ஆண்டவரை நோக்கி நம்ம பார்ப்போம். இயேசுவே, உம்மை நான் ஆராதிக்கிறேன் இயேசுவே. இதோ எனக்காக நீர் முள்முடி தரித்தவராய் இதோ என் பாவங்களை சுமந்தீரே. உம்மை நான் ஆராதிக்கிறேன் இயேசுவே. இதோ எனக்கு விடுதலை கொடுத்தவர் நீர் சுவாமி. இதோ என் உடலை நீர் மீட்டவர் நீர் சுவாமி. என் ஆன்மாவை மீட்க வல்லவராய் இருப்பவரும் நீர் மாத்திரம் சுவாமி. ஆம், உம்மை நான் ஆராதிக்கிறேன் இயேசுவே. ஆம், இந்த இளமை பருவத்திலும் கூட ஆண்டவரை நினை என்று சொன்ன அந்த இறை வார்த்தையின்படியாக ஆண்டவரே, இந்த இளம் வயதில் உம்மை நோக்கி நான் வந்திருக்கிறேன். உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறேன் இயேசுவே. உம்மை நான் ஆராதிக்கிறேன் இயேசுவே. ஆம், நீரே எனது நல்ல பங்காயிருக்கிறீர். என்னுடைய நினைவுகள் எங்கே சென்றாலும் ஆண்டவரே, நான் நீர் மாத்திரம் என் கடவுள் என்று சொல்லி நான் உம்மை ஆராதிப்பேன். ஆம், என் வாழ்க்கையில் எனக்குரிய சிறந்த பங்காய் நீர் இருக்கிறீர். ஆம், விசுவசிக்கிறவங்கெல்லாம் இந்த வேலையில் உங்களுடைய இருதயத்தோடு இந்த உங்களுடைய கரங்களை வைத்துக் கொள்ளலாமா? உங்களுடைய நெஞ்சோடு உங்களோட கரங்களை வைத்துக் கொள்ளுங்க. ஆமாம், ஆண்டவர் நமது பங்கா இருக்கிறாரு. அவர் நமது பக்கமா இருக்கிறார். அவர் எனது வலப்பக்கம் இருக்க நான் எதற்கும் அசைவுறேன் என்ற அந்த இறை வார்த்தையின்படி இதோ உங்களுடைய இருதயத்தின் மேலே உங்களுடைய கரங்கள் இருக்கட்டும். ஆம், ஆண்டவரை நோக்கி நம்ம சொல்வோம். ஆண்டவரே, நீரே எனது நல்ல பங்கா இருக்கிறீர். நீரே எனது கோட்டையும் அரணும் எனது மீட்புமாய் இருக்கிறீர். உம்மை நான் ஆராதிக்கிறேன் இயேசுவே. உம்மை நான் ஆராதிக்கிறேன் இயேசுவே. உம்மை இதோ இந்த வேளையிலே நான் உயர்த்துகிறேன் சுவாமி. என் நினைவுகள் போனாலும் நினைவிருக்கும் பிரசன்னமே. நான் போகையிலும் வருகை இயேசு துணையாயிருக்கிறீர். நான் சோர்ந்தாலும் மனம் தளர்ந்தாலும் வார்த்தையால் என்னை தேற்றுகிறீர். போகையிலும் வருகையில் இயேசு துணையாயிருக்கிறீர். நான் சோர்ந்தாலும் மனம் தளர்ந்தாலும் வார்த்தையால் என்னை தேற்றுகிறீர். பிரசன்னராய் கூட இருப்பவரே, அற்புதராய் கூட வருபவரே, என்னை விட்டு எடுக்கப்படாத நல்ல பங்கே. நீர் என்னை விட்டு எடுக்கப்படாத நல்ல பங்கே. நீர் என்னை விட்டு எடுக்கப்படாத நல்ல பங்கே. தனிமையிலும் வெறுமையிலும் வார்த்தையால் என்னை தேற்றுகிறீர். போனாலும் சார்ந்தாலும் இயேசு துணையாயிருக்கிறீர். என் தனிமையிலும் வெறுமையிலும் வார்த்தையால் என்னை தேற்றுகிறீர். எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை இருப்பவரே, அற்புதராய் கூட வருபவரே, என்னை விட்டு எடுக்கப்படாத நல்ல பங்கே.
உலகத்தை ஜெயித்தவர், என் நடுவினில் இருப்பவர், நீ வல்லவர், எனக்காயிருப்பவர், நீர் மிக தக்கவர், எனக்காயிருப்பவர், நீர் மிகவும் பெரியவர், என் பட்சமாயிருப்பவர், நீ சுயத்தை ஜெயித்தவர், என் நடுவினில் இருப்பவர், நீர் வல்லவர், எனக்காயிருப்பவர், நீர் தக்கவர். பிரசன்னராய் கூட இருப்பவரே, அற்புதராய் கூட வருபவரே, என்னை விட்டு எடுக்கப்படாத நல்ல பங்கே. பிரசன்னராய் கூட இருப்பவரே, அற்புதராய் கூட வருபவரே, என்னை விட்டு எடுக்கப்படாத நல்ல பங்கே. நீர் என்னை விட்டு எடுக்கப்படாத நல்ல பங்கே, நீர் என்னை விட்டு எடுக்கப்படாத நல்ல பங்கே. மீண்டும் ஒரு முறை ஆண்டவரை நோக்கி நம்ம சொல்லலாமா? ஆண்டவரே, நீரே எனது நல்ல பங்காய் இருக்கிறீர், நீரே என்னுடைய கோட்டையும் அரணுமாய் இருக்கிறீர். இதோ இந்த இளமை பருவத்திலும் கூட ஆண்டவரை உம்மை நோக்கி நான் பார்க்கிறேன். இதோ எனக்காக நீர் சிலுவை சுமந்தீர். எனக்காக ஜீவனை கொடுத்த உம்மை நான் இந்த வேளையிலே ஆராதித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு முறை ஆண்டவரை நோக்கி நம்ம சொல்லுவோம். கூட இருப்பவரே, அற்புதராய் கூட வருபவரே, என்னை விட்டு எடுக்கப்படாத நல்ல பங்கே. நாம் உள்ளத்தில் ஆழத்தில் இருந்து ஆண்டவரை நோக்கி நம்ம சொல்லலாமா? அற்புதராய் கூட வருபவரே, என்னை விட்டு எடுக்கப்படாத நல்ல பங்கே. நீர் என்னை விட்டு எடுக்கப்படாத நல்ல பங்கே, நீர் என்னை விட்டு எடுக்கப்படாத நல்ல பங்கே. ஆமென், ஆமென், ஆமென். இந்த வேளையிலும் கூட கரங்களை தட்டி அந்த ஆண்டவருக்கு நம்ம மகிமை கொடுக்கலாமா? இதோ அந்த ஆண்டவரை நோக்கி நம்ம பார்ப்போம். ஆண்டவரே, உம்மை நான் ஆராதிக்கிறேன். ஆண்டவரே, உம்மை நான் உயர்த்துகிறேன் சுவாமி. இதோ உம்மை நான் மகிமைப்படுத்துகிறேன். இதோ இந்த இளமை வயதிலே எனக்கு கழுகை போல இளமையை கொடுத்தவரே, உம்மை நான் ஆராதிக்கிறேன். ஆண்டவரே, இதோ ரக்கைகளை விரித்து நான் உயரே பறக்க எனக்கு ஆசீர்வதிப்பவரே, உம்மை நான் ஆராதிக்கிறேன். ஆண்டவரே, ஆம், எனது நல்ல பங்காய் இவ்வளவு நேரமும் என்னோடு இருந்தவரே, உம்மை நான் ஆராதிக்கிறேன். ஆண்டவரே, உமது பிரசன்னத்தினால் என்னை மூடி இருக்கிறவரே, உம்மை நான் ஆராதிக்கிறேன். ஆண்டவரே, ஆமன் பார்ந்தவர்களை நம்ம விவிலியத்தில் பார்க்கிறோம். அநேக மக்களை நம்ம பார்க்கிறோம். அவர்கள் ஆண்டவரோடு இருந்த எல்லா தருணத்திலும் ஆண்டவர் அவர்களை முழுவதுமாக ஆளுகை செய்திருக்கிறாரு. இதோ இந்த ஆராதனை வேளையிலும் கூட நீங்க ஆண்டவரோடு இருங்க. ஆண்டவரோடு இந்த நாளில் நீங்க ஆரம்பிங்க. ஆண்டவர் உங்களை முழுவதுமாக தமது ரக்கைகளினாலே உம்மை மூடிக்கொள்வார் என்ற இறை வசனத்தின்படி உங்களை ஒவ்வொருவரையும் அவர் மூடிக்கொள்கிறார். இந்த வேளையிலும் கூட அந்த ஆண்டவரை நோக்கி நாம் மீண்டும் ஒரு விஷயம் பார்க்கலாம். ஆண்டவரே, இதோ மூடின கண்களுக்குள்ளாக ஆண்டவரை காண முடியும் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம். இதோ இந்த வேளையிலும் கூட நாங்கள் கரங்களை உயர்த்தியவர்களாக உமது பாதத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் சுவாமி. நீர் எங்களது நல்ல பங்காய் இருந்திருக்கிறீர். நீர் எங்களை ஆசீர்வதிக்கக்கூடிய கடவுளை எங்கள் மத்தியிலே வந்திருக்கிறீர். இந்த இளமை வயதிலும் கூட எங்களை உயரே பறக்கும்படி எங்களை ஆசிக்கிறீர். ஆண்டவரே, இதோ நாங்கள் உம் பாதத்திலே வருகிறோம். இதோ எங்களுடைய முழுவதுமாக எங்களை நாங்கள் உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களது நல்ல ஆயனா இருக்கிறீர். ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, இதோ இந்த நாளிலும் கூட எங்களை வழி நடத்தி இந்த நேரம் வரைக்கும் வந்திருக்கிறீர். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் சுவாமி. இதோ உம்மை நாங்கள் விசுவசிக்கிறோம். ஆண்டவரே, உமது பெயரை உயர்த்தக்கூடிய எந்த ஸ்தலத்திலும் நான் வந்து வாசம் செய்வேன் என்று சொன்னவரே, இதோ உம்மை உயர்த்திருக்கூடிய இந்த இடத்திலும் நீர் கண்டிப்பாக வந்திருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் விசுவசித்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதோ இந்த வேளையிலும் கூட ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவரை நோக்கி பார்த்தவர் வெட்கத்தால் தலை குனிவதில்லை என்ற இறை வார்த்தையின்படி இதோ உங்களுடைய இளமை பருவத்தில் நீங்கள் ஆண்டவரை நோக்கி வந்திருக்கிறீங்களா? ஆண்டவர் இடத்துல பேச ஆரம்பிங்க. ஆண்டவரே, நான் வெட்கத்தால் தலை குனியக்கூடாது.
உம்மை நோக்கி நான் பார்க்கிறேன், என் தலையை நீர் உயர்த்தும் ஆண்டவரே. ஆம், நீர் என் தலையை உயர்த்துபவரா இருக்கிறீர். நீர் என் தலையை உயர்த்தி மேன்மை மிகுந்த இடத்திலே வைக்கக்கூடியவரா இருக்கிறீர். நீர் எனது வாழ்க்கையில உயர்வான ஸ்தலத்தை தரக்கூடியவரா இருக்கிறீர். நீர் என் வாழ்க்கையில உயர்வுகளை காணும்படி செய்யக்கூடியவரா இருக்கிறீர் ஆண்டவரே. ஆம், நான் செட்டைகளை விரித்து பறக்கக்கூடிய காலமாய் இந்த காலத்தை நீர் கொடுத்திருக்கிறீர். உம்மை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறேன் ஆண்டவரே. ஆம், இந்த இளமை வயதிலும் கூட உற்சாகத்தோடு ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க, ஆண்டவரே நானும் பாதத்திலே வந்திருக்கிறேன், நீர் என் வாழ்க்கையை மாற்றுவீர், நீர் என் வாழ்க்கையை மாற்றுகிறீர் என்று நான் விசுவசிக்கிறேன் என்று சொல்லி இதோ கரங்களை நல்லா உற்சாகமாக, கரங்களை நல்லா பலமாக தட்டி இதோ இந்த பாடலோடு கூட நாம் ஆண்டவரை ஆராதித்து அவரது நாமத்தை நாம் உயர்த்துவோம். ஆமென். தலையை உயர்த்துவார், உன்னை நிலைநிறுத்திடுவார், உன் தடைகளை தகர்த்திடுவார், உனக்கு முன்னே நடந்திடுவார். தலையை உயர்த்துவார், தலையை உயர்த்துவார், நிலைநிறுத்திடுவார், தடைகளை தகர்த்திடுவார். புது இரக்கங்கள், புது நன்மைகள் இந்த ஆண்டிலும் காண செய்வாரே. புது இரக்கங்கள், புது நன்மைகள் இந்த ஆண்டிலும் காண செய்வாரே. வாக்கு தத்தங்கள் நிறைவேறும் அவராலே. வாக்கு தத்தங்கள் நிறைவேறிடும் அவராலே. கொஞ்சம் உற்சாகமா கைகளை தட்டலாமா?